இதே மாதிரி சந்திரன் திங்கட்கிழமை எப்படின்னா மத்த ஓரை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரையோட அதிபதி வந்து அந்த இந்த கிரகத்துக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். இது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ட்ரேடிங்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். நிறைய இடத்துல அது வந்து யூஸ் பண்ண முடியும். நிறைய அதிசயிக்கத்தக்க பலன்கள் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண முடியும். இதுக்கப்புறம் இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய ஓரைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதே மாதிரி இப்போ ஒரு சில அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது வந்து செல்வ சேரணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சாரி, சனிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையிலயோ அல்லது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சனி ஓரையிலயோ வந்து ஒரு ஏதோ ஒரு காசு நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அல்லது சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா பணம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. பொதுவா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சனி அப்படிங்கிறது இப்ப சனிக்கிழமை வரக்கூடிய என்ன சொன்னோம், சுக்கிர ஓரை. ஆமா. இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சனி ஓரை. இப்ப இந்த சுக்கிரனும் சனியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இணைச்சிடறோம். சுக்கிரனையும் சனியை இணைச்சு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய இருக்கு. கிளம்பி வச்சு அஷ்டகன் வரைக்கும் அதுல வேலை இருக்கு. நம்ம நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம்.